இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற வண்டி வந்து ஒரு யூனிக்கான கேட்டகரி ஆஃப் வண்டி அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா பாபர் அப்படிங்கிறது அந்த வண்டியோட கேட்டகரி. இந்த பாபர் அப்படிங்கிற கேட்டகரி வந்து 1930ஸ்லேயே காயின் ஆன ஒரு டேர்ம் தான். 1930ஸ்ல பாப் ஜாப் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட்ல தான் இந்த மோட்டார் சைக்கிள்ஸை வந்து ஒரு டிசைன் பண்ணாங்க. என்ன அப்படின்னா டிசைன் அப்படின்னு சொல்றதை விட வண்டியில அதோட மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனுக்கு தேவையானதை தவிர எக்ஸசிவா இருக்கக்கூடிய டிசைன் போர்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி மேக்ஸிமம் அந்த வண்டியோட வெயிட்டை குறைச்சி மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டைலிங் தான் பாப் ஜாப் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து மருவி பாபர் அப்படின்னே வந்துச்சு. இந்த பாப் அப்படிங்கிறத வந்து சொல்லணும்னா பாப் கட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெயில் பீஸை ரிமூவ் பண்ணுறது. ஏன்னா இதில் வந்து வண்டி ஓட்டுறது ஒரு ஆளாக இருந்தால் எதுக்கடா பின்னாடி சீட் அப்படின்னு பின்னாடி சீட்டை கூட வந்து இந்த பாபர் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த வெயிட்டையும் கம்மி பண்ணி அதோட ஸ்டைலிங்குமே வந்து யூனிக்காக இருக்கிறதுக்கு. ஜாவா பாபர் 42 அப்படிங்கிற வண்டி தான் வந்து அவங்களோட ஒரு ஹைலைட்டான பாபர் டைப் ஆஃப் வண்டியாக இருக்குது. ஜாவா பெராக் அப்படிங்கிற ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு வண்டியுமே வந்து இதில் இருக்குது. இன்னைக்கு நம்ம கூட அந்த ஜாவா 42 பாபர் வந்து இருக்குது. இதோட ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலோட வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகும். இப்போ வந்து இந்த ஜாவா 42 பாபரோட டீடைலிங் வந்து பார்ப்போம். டீடைலிங் பார்க்குறதுனால ஆடியோவில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கலாம். ஏன்னா மைக் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் ஆகல. ஸோ அதனால வந்து லைவ் ஃபோன் ஆடியோவில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட டீடைலிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கலர் பார்த்தோம்னா ரெட் ஷீன் அப்படின்ட்டு அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு கலர் தான் இது. இதுதான் வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 2,30,000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வருது. இதுக்கு கூட இருக்கக்கூடிய மற்ற வேரியன்ஸ் ஸ்போக் வீல் வச்ச வேரியன்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாத்தோட அந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுமே வந்து நீங்கள் ஸ்லைடில் நம்ம வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. இப்போ டிசைன் டீடைலிங் வந்து பார்ப்போம். டிசைனுமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கிளாசிக் டச் கூடவே வந்து கொஞ்சம் மாடர்ன் டிசைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு மிக்சராக தான் இருக்கும். ஹெட்லைட் வந்து பார்த்தோம்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வந்து அந்த கிளாசிக் டிசைனோட க்ரோம் டீடைலிங் ப்ளஸ் வந்து எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. 42 அப்புறம் அந்த ஜாவாவோட சிம்பிள் இதிலே வந்து வருது. உங்களுக்கு டெலிஸ்கோபிக் ஃபோர்க் தான் ஃப்ரண்ட்டில். இதில் வந்து உங்களுக்கு ஒரு கவர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரியரில் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் வந்துருது, ஏபிஎஸ்மே வந்து வந்துருது. வீலோட சைஸுமே பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த வீலோட டிசைன் உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீடைலிங் பிளாக் ப்ளஸ் அந்த இது எல்லா ஸ்போக்குமே வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்கக்கூடிய ஒரு தான். ஆக்சுவலாக வந்து 18 இன்ச் வீல்ஸ் வருது, 100/90 இருக்கக்கூடியது. சூப்பராகவே வந்து டிசைன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் குட்டியாக க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு நடுவில் ஒரு எல்இடி மாதிரி கொடுத்து அந்த ஆரஞ்சு டிசைன், அந்த ஆரஞ்சு வந்து ஒரு கிளாசிக்கான டச் தான். கண்டிப்பாக சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே சைட் டீட்டெயிலிங்கில் பார்த்தோம்னா உங்களுக்கு டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 12.5 லிட்டர் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி வருது. அந்த ஜாவாவில் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு டியர் ட்ராப் ஷேப்பில் இதில் வந்து ஒரு சின்ன கிங்கோட இருக்குது. இதில் வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு காலெல்லாம் அப்படி ரெஸ்ட் பண்ணிக்கிறது, வண்டி ஓட்டும் போது கால் அப்படி நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கிறது சூப்பராகவே இருக்குது. என்ஜின் வந்து உங்களுக்கு ஒரு லிக்விட் கூல் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரேடியேட்டர் வந்துருது. இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த கீக்கான ஸ்லாட்டுமே வருது. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ட்வின் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்ட் போகுது. அந்த எக்ஸாஸ்ட் பைப்புமே பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரைட் பைப்பாக தான் கொடுத்துருக்காங்க. பின்னால் வந்து ஒரு மெட்டல் பீஸுமே கொடுத்து, இதுவுமே ஃபுல் மெட்டல் தான் ஆப்வியஸ்லி. உங்களுக்கு இதில் வந்து ஒரு பிளாக் ப்ளஸ் வந்து இதில் பேக்கில் வந்து ஒரு இன்னொரு கலரில் மெட்டல் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பிரேக் பெடல்லையுமே வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது கால் வச்சுக்கும் போது அப்படி எஞ்சில் டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சூப்பராகவே வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் வந்து பாபர் 42 அப்படிங்கிற பிராண்டிங் உங்களுக்கு இதில் தான் வந்து பேட்டரி எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே வருது. ரியர் வந்து பார்த்தோம்னா மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 7 ஸ்டெப் அந்த ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ரெயில் மாதிரி சின்னதாக கீழே வருது. இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீட்டோட அந்த ஒரு பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாலான பீப்புள் அப்படின்னா கொஞ்சம் ரியர் செட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸ்ட் அந்த ரைடிங் பொசிஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து அப்படியே ஸ்ட்ரிப் டவுனாக சூப்பராக பேக் சீட் எதுவுமே இல்லாமல் வருது. இதில் வந்து கொஞ்சம் ஆக்சசரிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மாட்டிக்கலாம். ஏதாவது லாங் ட்ராவல்லாம் போகும்போது பேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டப் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ரியர்லேயுமே வந்து அந்த மெஷின் ஸ்டைலில் தான் வந்து வீல்ஸுமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக வருது. இதில் வந்து 17 இன்ச் வீல்ஸ், பின்னால் வந்து 140 செக்ஷன் இருக்கக்கூடிய வைடான டயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. டுவெல் சேனல் ஏபிஎஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துது. உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ரவுண்ட்
பிரேக் லேம்ப் அப்புறம் வந்து ரவுண்டில் தான் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்த மாதிரி சிமிலர் ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டான ஒரு சூப்பர் டிசைனாக இருக்குது. இந்த இடமுமே பார்த்தோம்னா இப்படி ஓப்பனாக அப்படியே வந்து இருக்கிறதும் சூப்பரான ஒரு டிசைன் டீட்டெயிலிங்காக இருக்குது. வண்டியோட லுக்ஸ் வந்து உண்மையிலே அட்டகாசமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா ஜாவா 1929 அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே இருக்குது. உங்களுக்கு சிங்கிள் ஷிஃப்டர் தான். உங்களுக்கு இப்போ வந்து ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அந்த ஷிஃப்டிங்குமே வந்து சூப்பராகவே இருக்கும். இன்ஜினில் கூட அந்த சூப்பரான ஃபினிஷிங், நீட்டான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து ஏறி உட்காந்து பார்ப்போம். வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா 185 கிலோ வந்து வண்டியோட வெயிட் இருக்குது. சீட் வந்து நமக்கு லோ சீட்டிங்காக 740 மில்லிமீட்டர்ஸ் தான் வந்து அந்த சீட்டோட ஹைட்டுமே வந்து வருது. நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு ரைடிங் போஸ்டர் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட் செட் ஆஃப் ஃபுட் பேக்ஸ் இருக்குது. வண்டியை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியுமே பார்ப்போம். கீ ஸ்லாட் வந்து இங்கே தான் இருக்குது. ஐடலில் வந்து பெருசாக வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ணி பார்ப்போம். வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டுமே பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல த்ரோட்டியாக தம்பியான ஒரு எக்ஸாஸ்ட் சவுண்ட் இருக்குது. கூடவே ஹையர் ஆர்பிஎம்ஸ் நல்லா ரைஸ் பண்ணும்போது மட்டும் சீட்டில் வந்து கொஞ்சம் அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து நமக்கு சுவிட்ச் கியர் அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே பார்ப்போம். சுவிட்ச் கியரை பொறுத்தவரை உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்ஸுக்கான சுவிட்சஸ், அதாவது ட்ரிப் மீட்டருக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாசிங் சுவிட்ச் ப்ளஸ் வந்து ஹைபீம் லோவியம் வந்து இண்டிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் வந்து ஹார்ன் வந்து வருது. குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டைலிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பார் 2 மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுலேயுமே மிரர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குன்னு நினைக்கிறோம். அது ப்ராபப்ளி அதுதான் தான் இருக்கும். பட் அது வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதுதான் வந்து அந்த வண்டியோட ஸ்டைலிங்கே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. டைப் ஏ அப்புறம் டைப் சி வந்து சார்ஜிங் சாக்கெட் வருது. நல்ல ஃப்ளாட் அண்ட் வைடான ஹேண்டில் பார். நமக்கு ப்ளூடூத் கனெக்டட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்ஜின் கில், ஹசார்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கான பட்டனுமே வந்து வருது. இந்த கிளஸ்டரை பொறுத்தவரையிலே உங்களுக்கு டாப்பில் வந்து அந்த வார்னிங் லைட்ஸ் எல்லாமே வந்து வருது. இதில் ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ட்ரிப், ஏபி அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம். கியர் பொசிஷன், ஃபியூல், அப்புறம் வந்து கிளாக்கோட டிஸ்பிளேயுமே வந்து வருது. சன்லைட்லேயுமே ஓரளவு விசிபிள் தான். ரொம்ப ஹார்ஷான சன்லைட்டில் மட்டும் நமக்கு கொஞ்சம் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இதில் ஃபீல் ஆகும். மற்றபடி நீட்டான ஒரு கிளஸ்டராக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜாவா பாபர் 42 ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். என்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 334cc இருக்கக்கூடிய என்ஜின். இது வந்து 4 ஸ்ட்ரோக் லிக்விட் கூல்ட் டுவல் ஓவர் ஹெட் கேம் வருது. மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 29.9 பிஎஸும், மேக்ஸிமம் டார்க் வந்து நமக்கு 30 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ட்வின் எக்ஸாஸ்ட் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது நம்ம எடுத்த உடனே ஃபீல் ஆகிறது என்னன்னா, அந்த ராவான பவர், அந்த கிட்டத்தட்ட 30 பிஎஸ் அப்படிங்கிற அந்த பவர் வந்து ராவாகவே நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது. கியரிங் வந்து கொஞ்சம் டாலாக தான் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா ஆல்மோஸ்ட் வந்து 4th கியர்லாம் வந்து ஒரு 30+ நீங்கள் போட்டிங்கன்னா தான் வந்து ஒரு ஸ்மூத்தான இது கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 40 தான் நல்ல ஸ்மூத்தாக அந்த ஒரு இது கிடைக்கும். மற்றபடி நம்ம ஒரு 30 4th போட்டு ஆக்சிலேட் பண்ணோம்னா சின்ன ஒரு ஜடர் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி அவுட் ரைட்டாக அப்படி நச்சுன்னு வந்து பிக்கப் கிடைக்கிறது மாதிரி நல்ல ஒரு டியூனிங்கில் வந்து இருக்குது. ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகும்போது கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நல்ல ஸ்பீடு பில்ட் ஆகிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. அப்படி ஒரு லோ ஸ்லங் சீட்டிங் பொசிஷனில் சூப்பராக ஒரு க்ரூசராக அப்படி ரிலாக்ஸ்டாக வந்து இருக்குது. இந்த ஒரு மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி. ரைட் கம்ஃபர்ட்டுமே வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹார்ஷான எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை. இப்போதைக்கு இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபான ஒரு செட்டிங் தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் அந்த ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சாஃப்டான ஒரு செட்டிங்கு கொண்டு வந்தீங்கன்னா இன்னுமே வந்து நல்ல கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட்டையுமே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸுமே இருக்கிறதுனால சூப்பராகவே வந்து இருக்குது. ஹைவே க்ரூசிங்க்கு அட்டகாசமாக 6th கியரும் இருக்கிறதுனால, ஆமாம் அந்த 6th கியர் ப்ளஸ் அந்த ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் எல்லாம் இருக்கிறதுனால டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஹைவேல வந்து ஒரு 6th கியர் போட்டு ஒரு 100-110 அந்த ரேஞ்சில் வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த லாங் வீல் பேஸுமே இருந்தாலும் அந்த ஹேண்ட்லிங் கேரக்டர் வந்து சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலாக அந்த லாங் வீல் பேஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு ஹேண்ட்லிங் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. நமக்கு என்ன சொல்கிறது, நார்மல் பைக் ஓட்டுறதுக்கான ஒரு ஃபீலிங் கிடைக்காது. கொஞ்சம் நம்ம ஹார்டாக இருக்கும். பட் இது வந்து ஒரு பேலன்ஸில் இருக்குது. அதாவது ஒரு நார்மல் பைக் அளவுக்கு வந்து ஸ்லிக்கான ஹேண்ட்லிங் எந்த விதத்துலையும் கிடையாது. பட் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் இல்லாமல் வந்து சூப்பராகவே வந்து இருக்குது. கொஞ்சம் லாங்கான கார்னர்ஸ் எல்லாம் சூப்பராக அப்படியே ஸ்வீப்பாக கட் பண்ணலாம். சின்ன கார்னர்ஸில் மட்டும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிராஃபிக்லேயுமே அப்படி தான். சின்ன சின்னதாக கட் பண்ணி போகும்போதும் நமக்கு அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீல் பேஸ் இருக்கிறது கொஞ்சம் வந்து ஒரு அந்த ஷார்ப்பான ஃப்ளிக்கபிள்
கேரக்டரை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ண வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் அது அந்த வண்டியோட கேரக்டர் தான், அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படி ஜம்முன்னு ஜாலியாக போகிறதுக்கு சூப்பராகவே வந்து வண்டி இருக்குது. பிரேக்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரண்டில் 280mm, பின்னாடி வந்து 240mm. நல்ல ஸ்டாப்பிங் பவருமே வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ஏபிஎஸ்ஸுமே வந்து நல்ல தரமாக ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். நான் என்னோட அந்த ரைடிங் இதில் வந்து கிளச்சு வந்து எனக்கு என்னென்னா அல்ட்ரா லைட் கிடையாது, மீடியமாக லைட்டாக தான் இருக்குது. ஸ்லிப் அண்ட் அசிஸ்டன் இருக்கிறதுனால நம்ம டவுன் ஷிஃப்ட் ஹார்டாக பண்ணும்போது கூட வந்து எந்த ட்ராகோ ஜர்க்கோ எதுவும் இல்லாமல் சூப்பராகவே வந்து அந்த கியர் ஷிஃப்டிங்குமே வந்து நடக்குது. டயருமே நல்ல கிரிப்பு கொடுக்குது. ஓவரால் ஒரு சூப்பர் க்ரூசராக தான் இருக்குது. ஹையர் ஆர்பிஎம்ஸில் நல்லா ரேஸ் பண்ணி போகும்போது மட்டும் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். நமக்கு மேனேஜபிளான ஒரு கேரக்டர் தான் வந்து வண்டியுமே இருக்குது. சூப்பரான ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்குது. அந்த ஒய்டான ஹேண்டில் பாரோட அப்படி ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணுறதுக்கும் அந்த வண்டியோட அந்த சவுண்டுக்கும் அப்படி நல்ல ஒரு பெப்பியான இன்ஜினோட வந்து இருக்கிறதுனால சூப்பராகவே வந்து இருக்குது. ஓவரால் மெக்கானிக்கலி ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே இந்த வண்டியோட ரைட் குவாலிட்டி ப்ளஸ் அந்த சீட்டிங் பொசிஷனை வச்சு ஒரு ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னா, சீட்டு வந்து நமக்கு பின்னாடி ஒரு சின்ன பேடிங் மாதிரி ஒரு அப்செப்டாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம பேக் வந்து கரெக்டாக ரெஸ்ட் ஆகுது. பட் என்னென்னா அந்த 30 ஹார்ஸ் பவர் அந்த 30 PS ஆஃப் பவர் வந்து நமக்கு அவுட் ரைட்டாக தெரிகிறதுனால அந்த ஒரு புஷ்பேக் நமக்கு ஃபீல் ஆகும். பட் அந்த பேக் ரெஸ்ட் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த புஷ்பேக் நமக்கு நம்மளை வந்து சீட்டை விட்டு வெளியே தள்ளுற மாதிரிலாம் இல்லை. கரெக்டாக ஒரு பக்கெட் சீட்டில் உட்காந்த மாதிரி நீட்டாகவே இருக்க முடியுது. ரைட் குவாலிட்டியை பொறுத்தவரை நம்ம முதல்ல சொன்னதான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் சம் இன்ஸ்டன்சஸில் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஹை ஸ்பீடில் வந்து சின்ன ஒரு ஹார்ஷ்னஸ் சில இடங்களில் வந்து ஃபீல் ஆகிறது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். வண்டியோட ஹீட்டிங் பொறுத்தவரை இனிஷியலாக நம்ம ஓட்டும்போது கொஞ்சம் வந்து ஹீட் இருக்கும். அதுக்கான ரீசனுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூசர்ஸுமே சர்வீஸ்லேயுமே நம்ம கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, வண்டி வந்து புதுசாக வரும்போது மினரல் ஆயில்லாம் வந்து வண்டியில் விடுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த 1000 kilometers கொஞ்சம் அந்த நடக்க வேண்டிய வியர் அண்ட் டியரால் நடந்து என்ஜின் சீட்டிங் ஆனதுக்கப்புறம் 1000 kilometers தாண்டி ஃபஸ்ட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணும்போதே ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீட்டிங் வந்து டிராஸ்டிக்காக கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து யூசர் ரிப்போர்ட்ஸ் ப்ளஸ் வந்து சர்வீஸில் தான் சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். ஓவரால் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லணும். அந்த லோ ஸ்லங் சீட்டிங்க்கும் அந்த என்ஜினோட பவருக்கும் கேரக்டருக்கும் வந்து சூப்பராகவே வந்து சூட் ஆகுது. வண்டி கொஞ்சம் வைப்ரேஷன்ஸை தவிர நம்ம பார்த்தோம்னா சூப்பராக ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக யூனிக்கான அந்த ஒரு ஸ்டைலிங்கோட தான் வந்து வண்டி இருக்குது. கண்டிப்பாக அந்த யூனிக் ஸ்டைலிங்கையும் நல்ல பவர் இருக்கக்கூடிய ஒரு வண்டி லாங் ரைட்ஸுக்கு எல்லாம் வந்து விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஓவரால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நல்ல வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து சேனலை ஷேர் பண்ணி கண்டிப்பாக வந்து எங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். எப்போவும் சொல்கிறது தான், சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம மனசில் எப்போவுமே வண்டி ஓட்டும்போது இருக்கட்டும். ஒரு நிதானம் எப்போவுமே வந்து வண்டி ஓட்டும்போது தேவை. எப்போவுமே வந்து மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.